சரியா? So now we have seen what is transmission control protocol. Transmission control protocol னா என்ன, சரியா? அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம்னா full duplex communication பார்த்தோம். And then I have already explained what is connection oriented service, and if we say connection oriented service, it is a reliable service, right? And then we have seen what is numbering systems and flow control, error control mechanism, right? So இப்ப TCP ன்னு சொன்னாவே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், சரியா? And now we'll see one by one, right? So TCP is a connection oriented அப்படினு சொல்றோம், சரியா? And then not like UDP மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படினா, UDP is have a defined boundaries. அதாவது இவ்வளவு பாக்கெட் தான் இருக்கணும், சரியா? ஒரு பாக்கெட்னா இவ்வளவு சைஸ் தான் இருக்கணும், இந்த பாக்கெட்ல தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவே ஒரு பாக்கெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஃபரெண்ட் தனியா ஹெடர் ஆட் பண்ணி சென்ட் பண்ணிருப்பாங்க. பட் TCP இஸ் a stream oriented protocol. இங்க என்ன பண்ணுவோம்னா stream of bytes, அது மாதிரி சின்ன சின்ன பைட்டா இல்லாம கண்டினியூஸா stream of bytes டேட்டா சென்ட் பண்ண முடியும், சரியா? அதே மாதிரி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, it is a connection oriented. சோ அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு virtual pipe. இப்ப சென்டிங் TCP க்கும் ரிசீவிங் TCP க்கும் ஒரு virtual pipe connection மாதிரி, virtual pipe connection, சரியா? சோ கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணுவோம்னா stream of byte, that is continuous bytes சென்ட் பண்ண முடியும். அதனால தான் TCP யோட டெலிவரி என்ன சொல்றோம்னா stream delivery அப்படினு சொல்றோம். புரியுதா? ரைட்டா? So it allows a continuous stream of bytes, and sending TCP and receiving TCP first would establish a virtual connection. அந்த virtual connection மூலமா தான் இந்த stream of bits send பண்ண முடியும். Provided this is not possible in UDP, because UDP ல டேட்டா என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா predefined boundaries ஓட சென்ட் பண்ணுவோம், சரியா? ரைட். So now very important concept, buffers, சரியா? And I have already explained what is flow control. TCP ல flow control னு ஒன்னு இருக்கு அப்படினு சொன்னேன், கரெக்ட்டா? flow control அச்சீவ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த buffers தான், சரியா? TCP have its own buffers, sending buffer and as well as receiving buffer. sending TCP லயும் ஒரு sending buffer இருக்கும், receiving TCP லயும் ஒரு receiving buffer இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, both transmission and reception ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல நடக்க வாய்ப்பு இல்ல. சென்டிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாவை சென்ட் பண்ணுது அப்படின்னா, ரிசீவர் வந்து எல்லா டேட்டாவையும் உடனே ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியாது. இட் will need some time, சரியா? சோ அப்போ அந்த டைம்க்கு நம்ம இல்லாம கண்டினியூஸா டேட்டா சென்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ரிசீவிங் சைடுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, overhelling of data will happen, right? What is overhelling of data? Receiver will not be able to process all the data which is received from the sender, right? So அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, packets will already discard, bytes எல்லாமே discard ஆக வாய்ப்பு இருக்கு. So அப்ப அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் we have buffers in TCP. இந்த TCP bufferல வந்து பாத்தீங்க அப்படின்னா, we have two types of buffer. One is sending buffer, another one is receiving buffer, சரியா? இந்த sending bufferனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, concept is same. Buffer is used to store the information தான், but sending bufferல you have three different chambers, சரியா? What are the three different chambers அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாரு, இது எல்லாமே white கலரா இருக்கு, சரியா? This is unused, white-ஆ இருக்கு. இது பாரு, இது எல்லாமே gray கலரா இருக்கும், and this is light pink கலர்ல இருக்கும் இது எல்லாமே, சரியா? ரைட். சோ இப்போ இந்த மூணு சேம்பர்ஸ் சென்டிங் பஃபர் என்ன இருக்கும் அப்படின்னா, நீ சென்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோ. this is just for an example. சேம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல எத்தனை இருக்கும் அப்படி பார்த்தா 20 பைட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இது ஒரு இதுமே என்னது சிங்கிள் பைட் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் லைக் a 20 பைட். ஒரு TCP ல மோர் தென் 100,000 பைட்ஸ் இருக்கும், பைட்ஸ் ஆஃப் சேம்பர்ஸ் இருக்கும், புரியுதா? சோ அந்த பஃபர் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 100,000 பைட்ஸ் இருக்கலாம், ரைட்டா? பட் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 20 பைட் சர்க்குலர் பஃபரா யூஸ் பண்ணிருக்கேன், சரியா? சோ இட் இஸ் a circular buffer, and sending bufferல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, you have three chambers, that is one is white colored and another one is gray colored, another one is light pink colored, சரியா? இதுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட் எவர் டேட்டா நீ சென்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட் பண்ற எல்லா டேட்டாவும் அந்த எல்லா பைட்ஸ் என்ன இருக்கும்னா இதுலதான் ஸ்டோர் ஆயிட்டே வரும், சரியா? இந்த பஃபர்ல ஸ்டோர் ஆயிட்டே வரும், சரியா? சோ அந்த பஃபர்ல ஸ்டோர் ஆயிட்டே வருதுல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அதெல்லாம் எம்டியா இருக்கு. இப்போ வந்து இந்த சென்டிங் TCP என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் சேம்பர்ஸ், சரியா? இந்த எம்டி சேம்பர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், டேட்டாஸை அடுத்து சென்ட் பண்ண போற டேட்டாஸை ஃபில் பண்ணிட்டே வரலாம், சரியா? அண்ட் வாட் இஸ் திஸ் கிரே கலர்? கிரே கலர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பைட்லாம் ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு, பட் வெயிட்டிங் ஃபார் தி அக்னாலஜ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோ, பைட்டை சென்ட் பண்ணியாச்சு, ஆனா வெயிட்டிங் ஃபார் தி அக்னாலஜ்மெண்ட்.
அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகும் அப்படின்னா திஸ் கிரீன் கலர் அந்த ப்ராசஸ் அந்த பைட் போயிட்டு இது என்ன ஆகும்னா எம்டி ஆகும். சரியா? அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஹியர். அக்னாலஜ்மெண்ட் வரல ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் இந்த பைட்டை திருப்பியும் ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிபி இஸ் a reliable protocol அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரைட்டா? சோ இது என்ன சொல்லிருக்கேன், ஒயிட் சாம்பர்ட் கிரே சாம்பர்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட் பண்ண பைட்ஸ் இருக்கும், பட் ஆனா இன்னும் அக்னாலஜ்மெண்ட் வரல. அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் இட் வில் பி இன் திஸ் பர்టిక్యులர் கிரே கலர். சரியா? அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ரீசைக்கிள்ட் அண்ட் இட் பிகம்ஸ் எம்டி. சோ தட் ஃபர்தர் ஃபியூச்சர் அடுத்த டேட்டாஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த பிங்க் கலர்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா தீஸ் ஆர் த டேட்டா which has to be sent next. சரியா? அடுத்து சென்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கும். புரியுதா? சோ you have three chambers, one is white, gray and pink. சரியா? புரியுதா இல்லையா? and then receiving buffer எடுத்துக்கிட்டீங்கன்னா receiving buffer is a simple buffer. அங்க வந்து பாத்தீங்கன்னா only two chambers தான் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா it is empty, another one is pink. சரியா? இந்த பிங்க்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிசீவ் பண்ண சென்டிங்ல இருந்து ரிசீவ் பண்ண எல்லா பைட்ஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா இட் will store here. சரியா? சோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணும். சரியா? ஒன் பை ஒன்னா இந்த டிசிபி ரிசீவிங் டிசிபி என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் பை ஒன் இது ஃபர்ஸ்ட் அடுத்த செகண்ட் அத மாதிரி என்ன ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணும். சரியா? அந்த பைட்ஸ் எல்லாத்தையுமே பிங்க் கலர்ல இருக்கும். அண்ட் தென் அன்யூஸ்ட் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் சாம்பர்ல இருக்கும். ஒன்ஸ் திஸ் இஸ் ஆக்சஸ்ட், ஒன்ஸ் ஒரு பைட் எடுத்து ரீட் பண்ணிடுச்சு அப்படின்னா that chamber becomes empty, so that future வர டேட்டாஸ் அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். புரியுதா? so now you understand what is sending and receiving buffers. buffers most எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா to achieve the flow control mechanism. சரியா? so and then flow control mechanism achieve பண்றதுல என்னென்ன buffers இருக்கு, sending buffer and as well as ரிசீவிங் பஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சென்டிங் பஃபர்ல 3 டிஃபரெண்ட் சாம்பர்ஸ் இருக்கும், ரிசீவிங் பஃபர்ஸ்ல 2 டிஃபரெண்ட் சாம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சார் இதுல எப்படி சார் ஃப்ளோ கண்ட்ரோல் அச்சீவ் பண்றோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிங்க் கலர்ல இருந்தா கூட நல்லா புரிஞ்சுக்கோ, பிங்க் கலர்ல இருந்தா கூட இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல சென்ட் பண்ண முடியாது. ரிசீவரால எவ்வளவு டேட்டாஸை ரிசீவ் பண்ண முடியும், there is some option. அதை நான் சொல்றேன் பின்னாடி. there is some option, இவ்வளவுதான் டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிசீவர் விண்டோ will inform. அந்த ரிசீவர் விண்டோவை வச்சுதான் என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை பைட்ஸ் இது சென்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ தட் கண்டிப்பா அங்க ஓவர் ஹெல்லிங் ஆஃப் டேட்டா நடக்காது. புரியுதா? சோ திஸ் இஸ் அபவுட் டிசிபி பஃபர்ஸ். ரைட்? சோ பஃபர்ஸ்க்கு அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா செக்மெண்ட்ஸ். டிசிபி செக்மெண்ட்ஸ். as I said before, நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணா கூட டேட்டாஸை யார் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா டிசிபி சென்ட் பண்ணாது. டிசிபி will send the information to IP. ஐபி தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐபி சர்வீசஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸை சென்ட் பண்ணும். சரியா? பட் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐபி will not know TCP has error control, flow control and congestion control techniques. ஏன்னா அது கொடுக்குற டேட்டாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஒரு டேட்டா கரெக்ட் ஆச்சுனாலும் அந்த செக்மெண்ட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும், அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணும் அப்படின்றது ஐபிக்கு தெரியாது. ஐபிக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் will send the information which is received from the TCP. Right? Now what is segments? Segments அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we already know what is buffer. பஃபர்ல ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஆனா எப்படி சென்ட் பண்ணும் அப்படின்னா it will create a segments. சரியா? அந்த செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் பைட்ஸ். இந்த பைட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா எடுத்து it will create a segments. சரியா? இப்ப பாருங்க இங்க எத்தனை 3 பைட் இருக்கு, இங்க எத்தனை இருக்கு 5 பைட்ஸ் இருக்கு. சரியா? தென் ஒரு செக்மெண்ட்டுக்கும் it will add the TCP header. அங்க யூடிபில பார்த்தோம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடிபில அந்த கியூல இருந்து ஒண்ணு என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு பாக்கெட்டிங்கும் என்ன பண்ணுது ஹெடர் சென்ட் பண்ணும். பட் இங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ். சரியா? ஒரு நிறைய பைட்ஸை கண்டினியூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அதை வந்து என்ன பண்ணும் ஒரு செக்மெண்டா சென்ட் பண்ணும். அண்ட் there is no fixed size segments. சரியா? அந்த செக்மெண்ட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். இப்ப பாரு இங்க 3 பைட்ஸ் இருக்கு, இங்க 5 பைட்ஸ் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். பட் it can be more than 100 and as well as 1000. சரியா? and now you can see here இந்த செக்மெண்ட் எல்லாத்துக்குமே there will be an header. சரியா? அந்த ஹெட்டர்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா I have said you will have sequence number. சரியா? இப்ப முன்னாடியே சொன்னல sequence number ஒன்னு இருக்கு, byte number ஒன்னு இருக்குன்னு சொல்றல. இந்த ஹெட்டர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா you will have sequence number. சரியா? அப்ப இது sequence number 1 இது வந்து 5 அப்படின்னா 2 3 என்னாச்சு வந்துச்சா வரலையா அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். ரிசீவிங் சைட்ல 2 3 வரனா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். this is how we can able to achieve error control in TCP. புரியுதா? so now you understand what is segments. பஃபர்ல இருந்து அந்த பைட்ஸை கலெக்ட் பண்ணி குரூப் ஆஃப் பைட்ஸா பண்ணி it will create a segment. each and every segment will have its own header. TCP header add பண்ணி it will transmit. this is how the transmission will take place. புரியுதா?
ரைட். and now this segment format, இப்ப அந்த செக்மெண்ட் பார்த்தோம், அந்த செக்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத அந்த செக்மெண்ட் ஃபார்மட்ல பாக்குறேன். சரியா? செக்மெண்ட் ஃபார்மட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா first thing you have header, another one is data. இந்த ஹெடர் ஃபார்மட் வந்து பாத்தீங்கன்னா you have source port address, destination port address. இது எல்லாமே நான் UDP லே சொன்னேன். இது எல்லாமே என்ன சொல்லிருக்கேன்? 16 bits அப்படினு சொல்லிருக்காங்க. 16 bitsனா என்ன சொல்லிருக்கேன்? It has 65535 bytes அப்படினு சொல்லிருக்கேன். சரியா? 65535 bytes அப்படினு சொல்லிருப்பேன். And you know what is source port address, what is destination port address? யார் டேட்டாவை சென்ட் பண்றாங்க, which process going to send the data, எந்த TCP process வந்து send பண்ணுதோ அதான் source port address, எந்த TCP process receive பண்ணுதோ டேட்டாவை அதான் என்ன சொல்றோம், destination port address. And now you can see here these two features is very important in TCP. சரியா? sequence number and acknowledgement number. இததான் சொன்னேன். sequence numberனா என்ன சொல்லிருக்கேன் ஏற்கனவே, அந்த பைட்டோடைய ஃபர்ஸ்ட் பைட்டோடைய நம்பர் தான் அது சீக்வென்ஸ் நம்பர். சரியா? சோ எவ்ரி செக்மெண்ட், இப்ப நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 நம்ம நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. எவ்ரி செக்மெண்ட் will have the sequence number. அந்த சீக்வென்ஸ் நம்பர் வச்சுதான் எந்த செக்மெண்ட் வந்துச்சு எந்த செக்மெண்ட் வரல அப்படின்னு தெரியும். சரியா? and similarly there is called acknowledgement number which acknowledge the receiver. சரியா? from the receiver இந்த செக்மெண்ட் வந்துருச்சு இந்த செக்மெண்ட் வரல அப்படின்னு சொல்றது யாரு, acknowledgement number. இது ரெண்டுமே என்னது 32 bits அப்படின்னு சொல்றேன். சரியா? and then you have header length. இந்த header length வந்து பாத்தீங்கன்னா it can be 60 bytes or 20 bytes அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த header length எவ்வளவு அப்படின்றதா இது. and 6 bits is for reserved bits அப்படின்னு சொல்றோம். and then you have control flag. இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 control flags இருக்கு. each and everything has its own functions. சரியா? எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் functions இருக்கு. இது எல்லாமே தனித்தனியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரியா? this URG is nothing but urgent flag, ACK is nothing but acknowledgement flag, push flag PSH is nothing but push flag, and RST is nothing but connection reset பண்றது, resetting the connection, and synchronize SYN is nothing but synchronizing the sequence number. அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். and there is something called FIN, that is fin segment அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா கனெக்ஷன் டெர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த கண்ட்ரோல் flags எல்லாமே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா for acknowledgement purpose, for establishing the connection, for terminating the connection. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுதான். and there is something called window size. நல்லா புரிஞ்சுக்கோ, this is very important. window size னா என்ன, இப்போ முன்னாடியே பஃபர்ல என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது பஃபர்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணாலும் ரேண்டமா இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டினியூஸா எல்லாத்தையும் சென்ட் பண்ணாது. ரிசீவர் எவ்வளவு அதால சென்ட் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதோ அதை மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? that is called as window size, which gives information to the other TCP. சரியா? இப்போ ரிசீவிங் TCP என்ன பண்ணும் அப்படின்னா it will give the receiver window size. ரிசீவரோட விண்டோ சைஸ் என்ன அப்படின்னு கொடுக்கும். சரியா? அந்த விண்டோ சைஸ் வந்து இப்போ 80 bytes அப்படின்னு சொன்னா only it can send the 80 bytes. then sender receiver என்ன பண்ணனும், sender TCP வந்து 80 bytes மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும், சென்ட் பண்ணனும். அதுக்கு மேல சென்ட் பண்ணுச்சுனா கண்டிப்பா அங்க overflow of data நடக்கும். சரியா? so this particular information is called as window size, which gives the information for other TCP. and then there is called something called checksum. checksum ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், it is used for error control process. இது எல்லாமே இது ஏற்கனவே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா UDP ல இருந்திருக்கும். பட் UDP க்கும் TCP க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா UDP it is an optional one. சரி, வேணும்னா வச்சுக்கலாம் இல்லனா விட்டுறலாம். பட் it is compulsory. It is compulsory for TCP. TCP ல it is mandatory. கண்டிப்பா இருக்கும் checksum bits. Right? and that is called urgent pointer bits. urgent pointer bits னு ஒன்னு இருக்கு. that is இந்த urgent flag. இத பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த urgent flag enable ஆயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா urgent pointer will be enabled. சரியா? அந்த urgent pointer என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அர்ஜென்ட்டா சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய flag தான் இது. இது enable ஆச்சுனா கண்டிப்பா இந்த பாயிண்டரும் என்ன இருக்கும், இந்த urgent pointer will enable that, so that அந்த urgent number என்ன, அந்த பைட்டோட நம்பர் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, it will give that information. right? so இப்ப TCP segment formatனா என்னன்னு புரியுதா? ரைட்டா? அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோமா? ரைட்டா? இது எல்லாமே நீ ஏற்கனவே பார்த்ததா. சோர்ஸ் போர்ட் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ். இதுல புதுசா நீ பார்த்தது என்ன அப்படின்னா சீக்வென்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் கண்ட்ரோல் ஃபிளாக்ஸ். சரியா? இந்த கண்ட்ரோல் ஃபிளாக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா you can see all this are information. நான் சொல்லிட்டேன், urgent pointer ஒரு டேட்டாவை அர்ஜென்ட்டா சென்ட் பண்ணனும் அப்படினா இந்த பர்టిక్యులர் ஃபீல்ட் எனேபிள் ஆயிருக்கணும். it has to be set 1. and acknowledgement சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் எனேபிள் ஆயிருக்கணும். ஒரு டேட்டாவை புஷ் பண்ணனும், சீக்கிரமா புஷ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல என்ன இந்த பிட் எனேபிள் ஆயிருக்கணும்.
சரியா? and then ஒரு கனெக்ஷனை ரீசெட் பண்ணணும், கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், பட் அந்த கனெக்ஷனை ரீசெட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this particular bit has to be enabled and connection creationக்காக யூஸ் பண்றதா இந்த synchronize sequence number. if this bit is enabled, it creates a connection establishment பண்றதுக்கு this is very very important. It synchronizes the sequence number and last யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to terminate the connection terminate பண்றதுக்காக யூஸ் பண்றதா infin segment. புரியுதா? any doubts here? any doubts? so இப்போ இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we have seen what is TCP நம்ம என்ன சொல்றோம், கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால்னு சொல்றோம், and then அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொன்னோம், and then அந்த ஃபீச்சர்ஸ்ல I have explained what is stream delivery, what is buffers and different types of buffers என்னென்னு சொல்லிருப்போம், and then what is segments, and then we have seen what is segment format. ரைட்? அந்த செக்மெண்ட் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லிருப்போம், செக்மெண்ட் ஃபார்மேட்லயே என்னென்ன கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்போம். ரைட்டா? எனி டவுட்ஸ் ஹியர்? தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க் யூ வெரி மச்.